நம்ம இன்னைக்கு ரீசனிங் பார்க்கிறோம். ரீசனிங் அப்படிங்கிறது பெரும்பாலான போட்டித் தேர்வுகளில் இப்பொழுது வருகிறது. மேக்சிமம் எல்லா போட்டித் தேர்வுகளிலும் இந்த ரீசனிங் அப்படிங்கிற இந்த சாப்டர் இருக்கு. இந்த சாப்டர் அப்படியே கொஞ்சம் நல்லா பாருங்க. அந்த ரீசனிங்ல அனாலஜி இது ஒரு பார்ட். இது மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. ரீசனிங்ல அனாலஜில வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு மெத்தட் இப்ப பார்ப்போம். இப்ப அனிமல்ஸ் யங் ஒன். இப்ப அனிமலுடைய விலங்கு, இது விலங்குகளுடைய குட்டி, அந்த சின்ன குட்டி அல்லது குஞ்சு ஏதோ ஒண்ணு அந்த இதுல நம்ம சொல்லலாம். கோழி குஞ்சுனா கோழிக்குன்னா குஞ்சுன்னு சொல்லுவோம். பசு ஆடு மாடுனா குட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா? அந்த பேர் தான் இப்ப பார்க்க இருக்கோம். கவ் பசுமாடு, இது கன்றுக்குட்டி, பசு கன்றுக்குட்டி கால். பியர் அப்படின்னா கரடி, கரடியினுடைய குட்டி, கரடி குட்டி வந்து கப்புன்னு சொல்லுவோம். காஸ், காசுனா குதிரை, குதிரையினுடைய குதிரை குட்டியை இந்த ரெண்டு பேர்லயும் அழைக்கலாம். கால் பில்லி. டக் வாத்து, டக்லிங் அப்படின்னா அந்த வாத்து குஞ்சு. பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளைனா வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சியினுடைய இந்த சின்ன வண்ணத்து பூச்சி தான் அந்த குட்டி தான் இது பூச்சி. டாக்னா நாய், அதுக்கு பப்பி, நாய் குட்டியே பப்பின்னு சொல்லுவோம். கென் என்னது கோழி, இது கோழி குட்டியை சிக்குன்னு சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது அதனுடைய அப்ராப்ரியேட் வேர்டு பார்க்கணும். கிட்டு இது மாதிரி ஒரு சில ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஜார்னல்ல அந்த பொருத்தமான வார்த்தைகளை போடுவாங்க. நாம இங்க ரெகுலரா இருக்கிறது அந்த கிட்டு பேப்பர்ல சரியான வார்த்தையை போடுவோம். ரைட். லைன் அல்லது டைகர், சிங்கம் அல்லது புலி, இதனுடைய குட்டி வந்து கப்பு தான். சிப் ஆடு, லேப்னா ஆட்டுக்குட்டி. ஸ்டாக், ஸ்டாக்னா கலைமான், கலைமானுடைய குட்டி. கேட் பூனை, கிட்டன் பூனைக்குட்டி. மேன் மனிதன், குழந்தை சைல்டு. இன்செக்ட் குழந்தை, இன்செக்ட்னா பூச்சி. பூச்சி வந்து சின்ன புழுவுல இருந்து ஆரம்பமாகும், அது லார்வா. ஃப்ராக்னா தவளை, இது வந்து குட்டி தவளைன்னு சொல்லுவாங்க. பேப்பர். ஸ்வான்னா ஒரு பறவை, சின்ன பறவை, சின்ன பறவையா இருக்கும். அந்த பறவையினுடைய குஞ்சு. ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு விலங்கும் போட்டு அந்த விலங்குடைய இளமை பெயர்கள் தெரியும். இப்ப மனிதர்களுக்கு எவ்வாறு விலங்குகளுக்கு இருக்கிறதோ அதே போல் பிளான்ட்டுக்கு இருக்கு, செடிகளுக்கு இருக்கு. அதை பத்தி அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து அனிமலுடைய யங் ஒன், அனிமல் அண்ட் யங் ஒன், அதனுடைய இளமை பெயர், அவங்களுடைய அந்த குட்டிகள், குழந்தைகள், அதை பற்றி. ஓகேவா? இது மாதிரி நிறைய டாபிக் இருக்கு. எங்கள் வகுப்பில் சேர விரும்பினால் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலை நேர டிஎன்பிஎஸ்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.